Hi friends, கண்ணனை வேறு போய் மீட் பண்ணோம். அவனுக்கு ரீசார்ஜ் பண்ண காசு அவன் வரல. டாப் 4லேருந்து ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துடும், ரிட்டர்ன் ஆயிரும். இருந்தாலும் அவனுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் சொல்லித்தரோம். ஓகே, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேலே மூண்டது. இஸ்ரவேலின் யூதா என்பவர்களை இலக்கம் பார்த்து என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிறதற்கும் தாவீது ஏவப்பட்டான். And again the anger of the Lord was unkilled against Israel, and he moved David against them to the say, Go member Israel and Judah. வசனம் 2. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாப்பை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சாபா மட்டும் உள்ள இஸ்ரவேலின் கோத்திரங்கும் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களையே தொகையிடுங்கள் என்றான். For the king said to the Joab, the captain of the host, which was with him, Go now to God, all the tribes of the Israel, from them even to the Beersheba and members here, to people that I may can know the member of the people. வசனம் 3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனாகிய என் கண்கள் காணும்படிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது ஏன் என்றான். And Joab said unto the king, Now the Lord and the God and had unto the people, now may soever they be 100-fold, and that the eyes of my lord and the king many see it, but way doth my lord the king's delight in the things in these things. வசனம் 4. ஆனாலும் யோவாப் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தையை பலத்தது. அப்படியே இஸ்ரவேலின் ஜனங்களை தொகையிட யோவாப் இராணுவ தலைவரும் ராஜாவினை விட்டு புறப்பட்டு போய், not with starting the king's words prevailed against Joab and against the captain of the host of the Joab, and the captain of the host went out from this presence of the kings to members the people of the Israel. வசனம் 5. யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோபோரிலும் யாசேரியிடத்திலும் பாளையமிறங்கி, and they passed over Jordan and the pitched the arrow and the right side of the city that lay in the midst of the rivers of the Gad and the Truad and Jezer. வசனம் 6. அங்கே இருந்து கீழ்யாத்திற்கு தாதீம் ஒத்சிம்க்கு போய், அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதேனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய், then they come to Gilead and to the lands of the Timnah-Seh, and they come to the Tinjan and about to the Zidean. வசனம் 7. பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கனானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய், அங்கே இருந்து யூதேயாவின் தென்புறமான தெபோர் சேபோவுக்கும் போய், and come to the strong hold of the Try and to all the city of the Evites
and of these Canaanites, and they went out to the south of the Judah, even to the Beersheba. வசனம் 8. அப்படியே தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதம் 20 நாள் ஆன் பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். And so when they had gone throughout all the land, they come to the Jerusalem at the end of the month and 20 days. வசனம் 9. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கும் கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவாக்கத்தக்க யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர்கள் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். And Joab given up this sum of the members of the people unto the king, and there were in the Israel 1802,000 well-learned men that drove on the sword, and the men of the Judah were 500,000 men. வசனம் 10. இவ்விதமாக ஜனங்களை எண்ணி பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியேனை அக்கிரமத்தை நீங்கி விடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். And David and heartens me him, and after that he had remembered the people. And David said unto the Lord, I have thus sinned and greatly in that I have done. Now and beseech thee, O Lord, and take away the iniquity of the servant, for I have done very foolishly. வசனம் 11. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது. For when David was upon in the morning these words of the Lord and come unto the prophet God David saying. வசனம் 12. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இவைகளை ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Go and say unto David, thou said this Lord, and after these 3 things choose thee one of them, that I may do it unto thee. வசனம் 13. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வரவேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, எப்பொழுது என்ன அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். So God come to the David and told him and said unto him, Shall 7 years of the famine come unto thee in the land? For though and flay 3 months before thine enemies were they and perish thee, had that 3 days pestilence in the lands now and at rise, and see what answer I shall return to him that sent me. வசனம் 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணிலே அகப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலேயே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிதும், மனுஷர் கைகளிலே விழாதிருப்போமாக என்றான். And David said unto the God, I am in great strain, let yours fall now into the hand of the Lord, for this and mercy are the great, and let me not fall unto the hand of man. வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலில் அன்று காலம் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோய் வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள். So the Lord and sent a pestilence unto Israel from the morning he went through the time appointed, and 3 dead,
for the people from Dan even to the Bersaba 17,000 men. வசனம் 16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேலே நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்தும் என்றார். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபேசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேராக இருந்தான். And when the angel of stretched out his hands upon Jerusalem to destroy it, the Lord understood him of the evil, and said to the angel that destroyed the people, it is in stay now thine hands. And the angel of the Lord was by the designated place of the Arnach, the Jebuset. வசனம் 17. ஜனத்தை உபதிக்கிற தூதனையை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்னை செய்தது, உம்முடைய கை எனக்கு என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினேன். And David spake unto the Lord, and when he served the angel that smote the people, and said, and I have sinned, and I have done wickedly. But these and sheep, what haven't they done? Let thine hands, I pray thee, be against me and against me father's house. வசனம் 18. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபேசியனாகிய அர்வானாவின் காலத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். And God come to that day to the David, and said unto him, go up and rear an altar unto the Lord in the Tresigate follower of the Arnold the Sebest. வசனம் 19. கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். And David, according to the saying of the God, went up as the Lord and commandment. வசனம் 20. அவர் ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனோட ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அவர் அர்னோவானை எதிர்கொண்டு போய் தரைமட்டம் குனிந்து ராஜாவை வணங்கினான். And Arnovan looked and saw and the kings and his servants coming hand toward him, and Arnon went out bowed himself before the king and his face upon this ground. வசனம் 21. ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியனிடத்திலே வருகிறது காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்ததென்ன என்றான். And Arnona answered, and wherefore is my lord and the king come to his servants? And David said, to buy the threshing floor of thee, and build an altar unto the Lord, and that the blood might be unstrayed from this people. வசனம் 22. அர்னோவான தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனே, இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடியே பலியிடுவாராக. இதை தகன பலிக்கும் ஆடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்து அடிகளுக்கும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, and Arnona said unto the David, let me lord the king take an offer up what seemeth good unto him, and behold, here and be oxen for burnt sacrifice, and their saying instruments and other instruments of the ox for the wood. வசனம் 23. அர்னோவன் ராஜயோகியமாய்
அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்னோவான் ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். And all these things had an Arnono, as a king given to the king. And Arnovan said unto the king, the Lord and the God, and accept thee. வசனம் 24. ராஜா அர்னோவாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலோசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாம அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தை மாடுகளையும் 50 சிக்கால் நிறை வெள்ளி காசுக்கு கொண்டான். And the king said unto the Arnova, or nay, but I will and surely buy it thee at the peace, natural will, and offer burnt offerings unto the Lord and my God of that which doth cost on me nothing. So David forward the signet floor and the ox for the 50 shekels of the silver. வசனம் 25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலையும் கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. And David built there an altar unto the Lord, and offered and burnt offering and the peace offering. So the Lord was uninterested for the Lord, and the pagans was and stay for the Israel. Friends, இந்த பலியை செலுத்தினதுக்கப்புறம் அந்த வாதை நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு இந்த வாதை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சரியாக கவனிக்கலை. ஒருவேளை அவர் இந்த ஜனங்களை எண்ணினால தான் வந்திருக்குமா? இருக்கலாம். அதே மாதிரி 3 சான்ஸ் கொடுக்குறாரு. அது 3ல் 1 தான். அது ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு மட்டும் வாதிக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதில் கடவுளே பார்த்துட்டு அந்த தூதர் அந்த தூதர்கள் கையை நிறுத்துங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். அதையும் நம்ம இதில் வாசிச்சிருக்கலாம். Okay friends, bye.